A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalm chapter 25 verse 8 to 15. ஸோ Psalms chapter 25 அதில் 8லேருந்து 15வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ டேவிட் அகைன் என்ன பண்ணுறாரு, அந்த அக்ரோஸ்டிக் சாமை கண்டினியூ பண்ணுறாரு. இங்கே என்ன சொல்கிறார், இப்போ இந்த செக்ஷனில் என்னென்னா அவர் ஆண்டவர்கிட்ட ஃபஸ்ட்டு கைட் பண்ண சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, ஈ சேயிங் தட் காட் இஸ் குட் அண்ட் காட் இஸ் அப்ரைட். அதுக்கடுத்து என்ன சொல்கிறார், ஆண்டவர் instructs sinners, God instructs sinners. என்ன சொல்ற, he leads the humble in what is right, he teaches them his way. So David இங்க என்ன சொல்றாரு, he is not saying that ஆண்டவர் வந்து யாரை லீட் பண்றாருன்னு சொல்றாரு. பார்த்தீங்களா இங்கே இன்ட்ரெஸ்டிங்கா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப வல்லமையில இருக்கவங்களை லீட் பண்ணணும்னு சொல்ல, பட் he saying that God is leading sinners, பாவிகளை தான் ஆண்டவர் லீட் பண்றேன்னு சொல்லியிருக்காருங்க, which is an interesting note. ஸோ இங்கே இந்த கான்டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா the qualification David is mentioning for to receiving God's grace is not an achievement, but it is an honest acknowledgement. என்னன்னா அந்த தாழ்மையில போன செக்ஷன் நம்ம பார்க்கும்போது டேவிட் என்ன அட்மிட் பண்றாருன்னா, சிம்பிளா ஐ எம் நாட் இனஃப். ஸோ அந்த தாழ்மை உள்ள மனம் இருந்தா God is willing to lead us. ஸோ இதுல இருந்து நம்ம பார்க்க போற கீ வேர்ஸ் என்னன்னா verse 9 which says he leads the humble in what is right and teaches the humble his way. என்ன சொல்ற, he leads the humble in what is right and teaches the humble his way. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக் அவே வெரி சிம்பிள். ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ஹியூமிலிட்டி என்னன்னா இட்ஸ் லைக் செல்ஃப் டிப்ரிசியேஷன். இப்போ நான் என்ன கீழ்த்தனமாக நினச்சிக்கிறேன், இல்லை நான் என்ன மட்டும் தட்டிக்கிறேன். நோ நோ, எஸ்பெஷலி இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் we can never ever humble ourselves enough, because it is not just நான் என்ன செல்ஃப் டிப்ரிசியேட். நோ, it is not that at all. It is an honest assessment. நம்மளே நம்மள என்ன பண்ணுவோம், நேர்மையாக பார்க்குறோம். ஆண்டவர் கண் முன்னாடி பார்க்கும்போது நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணும், சின்னவனாக தான் தெரியும். That is நேர்மை, that is honest, that is an honest assessment, and that is what இங்கே டேவிட் நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுறாரு. And then most importantly இங்கே என்ன சொல்கிறாருன்னா, for a qualification per se for God to lead us is not someone who claims to be spiritually uptight or spiritually நான் ரொம்ப பலசாலின்னு சொல்கிறவங்கள ஆண்டவர் லீட் பண்ணல. ஆண்டவர் யாரை லீட் பண்ணுறாருங்க, இந்த மாதிரி பாவிங்களை, இந்த மாதிரி தாழ்ந்துக்கிறாங்க, ஆண்டவரே உங்கள் உதவி தேவைன்னு சொல்கிறவங்கள. ஸோ தேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுவீங்களா, நிறைய பேர் ஜிபிஎஸ்ல கூகுள் மேப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி டிவைஸில் வந்து இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்கள் லொக்கேஷன் இருக்கணும், அதுக்கடுத்து நீங்கள் டெஸ்டினேஷனும் என்ன பண்ணணும், அந்த மேப்பில் என்டர் பண்ணணும். இப்போ அந்த மேப்பில் நீங்கள் அந்த டெஸ்டினேஷன் என்டர் பண்ணலன்னா எனக்கு தெரியும்னு போயிட்டே இருந்தால் அந்த ஜிபிஎஸ் என்ன பண்ணாது, உங்களுக்கு வழி காட்டாது. எப்படி காட்டும், நீங்கள் டெஸ்டினேஷன் கொடுக்கலன்னா எனக்கே தெரியும்னு நீங்கள் ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே போயிட்டே தான் இருப்பீங்க. விதவுட் நோயிங் த டெஸ்டினேஷன் ஹூ நோஸ் வேர் யூ வில் கோ. அந்த பெருமை இருக்கும் சில பேருக்கு, எனக்கு தெரியும் ஜிபிஎஸ்லாம் தேவையில்லைன்னு. சிமிலராக என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நிறைய பேர் எனக்கு ஆண்டவர் தேவையில்லை, என்னால் முடியும், இந்த சேலஞ்சை ஆண்டவர் இல்லாமல் என்னால் முடியும், ஐ கேன் டூ ஆல் திங்ஸ், ஆண்டவர் எனக்கு தேவையில்லை இந்த விஷயத்தில் அந்த விஷயத்தில். அந்த பெருமை வரப்போது என்ன பண்ணுவார், ஆண்டவர் எதுவும் பண்ண மாட்டார். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் போடாத மாதிரி ஆண்டவரை வந்து நம்ம டிரைவ் பண்ண விட மாட்டோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் இல்லாமல் முடியாது, they will humble themselves, they will admit that without God they cannot do much. ஸோ என்ன பண்ணுவார், ஆண்டவருக்கு வந்து அந்த லொக்கேஷன் கொடுத்துருவாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த ஜிபிஎஸ் ஒருத்தவங்களை ஏ டு பி கைட் பண்ணுற மாதிரி ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்ணுவார், அந்த வழியை கைட் பண்ணுவார். ஆனால் சம் பீப்புள் whose heart is prideful, அந்த பெருமை உள்ள இதயங்கள் என்ன பண்ணும், they will not accept that. அவ்வளோ தாழ்ந்து இறக்கிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா, இதான் நடக்கும். அந்த லொக்கேஷன் இல்லாமல் அவங்க வழி தவறுவாங்க. இறுதியில் என்ன பண்ணுவாங்க, அடிப்பட்டுட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க, ஜிபிஎஸ் லொக்கேஷனில் போய் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் தாழ்மையாக இப்போ தாழ்ந்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே டேவிட் என்ன ரிமைண்ட் பண்ணுறாரு, வெரி சிம்பிள். த குவாலிஃபிகேஷன் for letting God to be on the driving seat is first of all humility, and the second of all it's admit that you are a sinner. நம்ம எல்லாம் பாவிங்க தான். ஸோ அதை அட்மிட் பண்ணுங்க. ரெண்டாவது தாழ்த்துக்கோங்க. மூணாவது அந்த பெருமை உள்ள இதையும் இருக்கக்கூடாது, அதெல்லாம் இல்லாமல் இருந்தா, and then we humble ourselves to let God take the driving seat. ஆண்டவர் காட்டுற வழியை விசுவாசித்து ஃபாலோ பண்ணணும். that is the thing that David is reminding us in this, and that is what I want us to take away. ஒரு சின்ன ப்ரேயர். Our loving Heavenly Father, thank you for being so graceful and merciful God. Thank you for this reminder through King David that you are always there for us, the downtrodden, the weak, the fallen, the sinners, Lord. Thank you for being there for us, Lord. And Lord, thank you for this reminder that you are there for us. You are ready to pave a way for us, Lord. Lord, give us the heart, the humble heart
to accept our fallen state, to accept all our faults. Lord, give us the strength and desire and the will to follow you the way you show us, and let us be molded in your way. All of this in Christ's name I pray. Amen.